அமெரிக்காவின் 50% இறக்குமதி வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் சுமார் 5000 கோடி ரூபாய் அளவுக்கு கடல் உணவு ஏற்றுமதி முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 50% உயர்த்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இதனால் அமெரிக்காவை நம்பியிருந்த கடல் உணவு ஏற்றுமதி கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு சுமார் 25 நிறுவனங்கள் கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்கின்றன. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 15 நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. தூத்துக்குடியிலிருந்து பதப்படுத்தப்பட்ட இறால், கணவாய் மீன், நண்டு உள்ளிட்ட கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அமெரிக்காவுக்கு ஒரு மாதத்திற்கு சுமார் 20 கண்டெய்னர்களில் கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் புதிய வரி விதிப்பு இந்த நிறுவனங்களை கடுமையாக பாதித்துள்ளன. இந்திய கடல் உணவுகளை இறக்குமதி செய்யும் அமெரிக்க வர்த்தகர்கள் கடல் உணவுப் பொருட்களை அனுப்ப வேண்டாம் என்றும், அவ்வாறு அனுப்பினாலும் தாங்கள் துறைமுகத்தில் கண்டெய்னர்களை எடுக்க மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளனர். இதனால் சுமார் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள 500 டன் கடல் உணவுப் பொருட்கள் திரும்பி வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கன் கஸ்டமர்ஸ் இந்திய பொருட்களை அவாய்ட் பண்ணிட்டு முற்றிலுமா நிராகரிச்சுட்டு வரி கம்மியா இருக்க கண்ட்ரில இருந்து அதிகமா இறக்குமதி செய்யறதுக்கு பிரியப்படுறாங்க. அதே நேரம் இந்தியாவிலிருந்து அவங்க பொருட்களை வாங்கினாலும் அந்த வரியை கணக்கு பண்ணி 10 ரூபா போற பொருள்னா முன்னாடி 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ அந்த 50% வரிக்கும் போதில் 5 ரூபாய் கழிச்சு 5 ரூபாய்க்கு தரீங்களான்னு கேட்காங்க. அப்போ 50% விளைவாய்ப்புல இருந்து விலையில இருந்து விலை கம்மியாகுது. அந்த அப்பேற்பட்ட ஒரு இதை நம்ம மீனவர்களோ நம்ம இறால் பண்ணை வளர்ப்பாளர்களாலோ தாங்க முடியாது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு மட்டும் ஆண்டுக்கு 20,892 கோடி ரூபாய் முதல் 23,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் சுமார் 5,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல் உணவு ஏற்றுமதி முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மீனவர்கள், இறால் வளர்ப்பு விவசாயிகள், பெண் தொழிலாளர்கள் என 30,000 பேர் வேலை இழக்கும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூரில் ஆண்டுக்கு 15,000 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதைப் போல ஈரோட்டிலும் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி முடங்கியுள்ளன. அமெரிக்க ஏற்றுமதிக்காக தயாரிக்கப்பட்ட ஆயத்த ஆடைகள் உடனடியாக ஏற்றுமதி செய்யாத பட்சத்தில் அவை பெரும் இழப்பை ஏற்படுத்தும் என்று ஏற்றுமதியாளர்கள் கூறுகின்றனர். டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பண்ணுறவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, தீபாவளிக்கு விற்கிற சரக்கு தீபாவளிக்கு விற்கலைன்னா ரம்ஜானுக்கு விற்றுரும், கிறிஸ்மஸுக்கு விற்றுரும், பொங்கலுக்கு விற்றுரும், ஏதோ ஒரு பண்டிகையில் நம்ம விற்க முடியும். இதுக்கு சீசனில் டிசைன் மாறுறது மாறுறதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் அதிகமான பாதிப்பு ஏற்படாது. ஆனால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுறது இல்லாமல் 2 சீசன் தான் இருக்குது. ஒரு சம்மர் சீசன் அண்ட் வின்டர் சீசன் 2 சீசன் தான் இருக்குது. சம்மர் சீசனில் தயார் பண்ணுறது வின்டர் சீசனில் விற்க முடியாது. இந்த வருஷம் சம்மருக்கு தயார் பண்ணுறது அடுத்த வருஷம் சம்மருக்கு சப்ளை பண்ண முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, டிசைன் மாறிடும், கலர் மாறியது, குவாலிட்டி ஆஃப் த கார்மெண்ட்ஸ் மாறிடுது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்க ஒன்றிய அரசு உதவ வேண்டும் என்பதே ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.